எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சுட்டி காட்டோம். 2021 தேர்தல் கோதாவரி காவிரி இணைப்பு அது நிறைவேற்றப்பட்டால் நமக்கு 125 டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். பிரதமர்கிட்ட கொடுத்தோம். பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் இருவரை அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சர் பேச்சுவார்த்தை திரு வேலுமணி அவர்களையும் திரு ஜெயக்குமார் அனுப்பி அங்க தெலுங்கானா முதலமைச்சர் பேசும்போது அவர் ஒத்துக்கிட்டார். எங்கள் வழியா நீங்க ஒரிசாவிலிருந்து தண்ணி கொண்டு போகலாம். அதுபோல ஆந்திர ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்திச்சு 2 அமைச்சர் பேசி என்னுடைய கோரிக்கை வச்சு அது ஏற்றுக்கிட்டார். 2 பேருக்கு நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு போது நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க. நீங்க விவசாயத்தை குடிநீர் கொண்டு போங்க, அது யாருடைய நிதி அனுமதி நாங்களே கொடுத்துறோம். மத்திய அரசாங்க அனுமதி கூட தேவையில்லை. நம்முடைய மாநிலம் நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கின்ற ஒற்றுமையோட நம்ம குடிநீர் கொண்டு போங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நம்ம வடிவமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்க தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய தினம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க. அப்போ யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையே இல்லை. அப்படியே பம்ப் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் ஒரு நீண்ட கால திட்டம், ஒரு கடினமான திட்டம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டியிருக்குது. இங்க அணை நம்பினா தான் இங்க தண்ணியை திறந்து விடுறாங்க. நம்ம உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினா கூட அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு எப்பவும் நடந்துக்கிறதே கிடையாது.